இந்த கோடை காலத்தில் உங்கள் உடலை குளிர்விக்க என்ன குடிக்க வேண்டும், என்ன குடிக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் கோடை வந்துவிட்டால் மோர் ருசியாக இருக்கும், மாம்பழ ஷேக் நல்லதாக இருக்கும், நம்முடைய விருப்பங்களும் மாறிவிடும். அறியாமலோ கவனிக்காமலோ நாம் சில பானங்களை குடிப்பதால் நம்முடைய சிறுநீரகம் வேகமாக பாதிக்கப்பட தொடங்கும். அப்படி என்றால் முதலில் நாம் மோரிலிருந்து தொடங்கலாம். இப்போது மோர் தயிரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. தயிரில் லாக்டோபாசிலஸ் என்ற பாக்டீரியாக்கள் உள்ளன. அவை லாக்டிக் அமிலத்தை உருவாக்குகின்றன. அதாவது குறைந்த அளவில் மோரிலும் லாக்டிக் அமிலம் காணப்படுகிறது. நாம் மோரை குடிக்கும் போது லாக்டிக் அமிலம் உடலில் செல்கிறது. அதே லாக்டிக் அமிலம் நம்முடைய இரத்தத்தை மேலும் அமிலத்தன்மை கொண்டதாக மாற்றுகிறது. உங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது இந்த அமிலம் உங்கள் உடலிலிருந்து வெளியேற முடியவில்லை. அது வெளியேற முடியாத போது அது உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அது ஏற்கனவே புளிப்பாகி இருக்கிறது, ஏனெனில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இப்போது நீங்கள் மேலிருந்து லாக்டிக் அமிலத்தை சேர்த்தால் என்ன ஆகும்? அமிலத்தன்மை அதிகரிக்கிறது. இதன் விளைவாக சிறுநீரகம் வேகமாக பாதிக்கப்பட தொடங்குகிறது. நம்முடைய இரத்தத்தில் உள்ள பைகார்போனேட் அயன்கள் குறைய ஆரம்பிக்கின்றன. மேலும் நம்முடைய கழிவுகளை வெளியேற்றும் வேகம் அதிகரிக்கிறது. உடலில் மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் ஆரம்பமாகிறது. அதனால்தான் தயிர், மோர், லஸ்ஸி ஆகியவற்றை நிறுத்த சொல்லப்படுகின்றது. ஏனெனில் இதில் லாக்டிக் ஆசிட் உள்ளது.